ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இதை பண்ண முடியும்? இந்த பாண்ட் வந்து ஒரு பேரர் பாண்ட், இப்போ கரன்சிக்கு ஈக்குவலான ஒரு பாண்ட். இதை யார் வெளியிட முடியும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிடலாம் அல்லது நிதித்துறை வெளியிடலாம். அப்போ இந்த ரெண்டு பேர் மூலமாக வெளியிடுவதில் சிக்கல் இருந்ததுன்றதுனால தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நம்பகத்தன்மையை ஒழிச்சிட்டாங்க. இது மூலம் முழுக்க இதற்கு உடந்தையாக இருந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் உண்மையிலே கைது செய்யப்பட்டு இந்த முறைகேடை இவரை வச்சு செய்யணுங்கிறத ஏற்கனவே பிஜேபி முடிவு பண்ணிட்டு, அதனால தான் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. பதவி நீட்டிப்பும் கொடுத்துருக்காங்க. புதுசா நியமிக்கப்பட்டிருக்க 2 தேர்தல் ஆணையர்கள், ஒருத்தர் ஞானேஷ்குமார், இன்னொருத்தர் வந்து சுக்பீர் சிங் சாந்து. இவர்கள் மேல நம்பிக்கை இல்லையா? ஞானேஷ்குமார் அவர் வந்து ராமர் கோயில் ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குறதுல சிற்பி அவர் தான். அதே போல காஷ்மீர் மக்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமையை ஒழித்து கட்டுவதற்கான சட்டத்தை ஏற்றுவதற்கும் அதற்கு பின்னணியில் இருந்தவரும் அவர் தான். முழுக்க அமித்ஷாவினுடைய அடியாளாக செயல்பட்ட ஒருவரை தான் இப்போ தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்தாங்க, தேர்தல் எப்படி நடக்கும்? நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிற பேச்சு ஒன்று பாருங்க, உலகமாக யோக்கியமாக பேசுறாங்க. அந்த அம்மா தேர்தலில் வந்து மதத்தை பயன்படுத்தி எந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த அம்மா பகிரங்கமா நம்முடைய இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று மத உணர்வை தூண்டுகிறார். பொய் பேசுறாரு. பொய் பேசுறதுக்கு மட்டுமில்ல, இந்து கோயிலை இடிக்கணும்னு சொல்றாங்க. இந்து கோயிலை இடிக்கணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் யார் கோயில் அடிக்கிறாங்க? சுரண்டி திங்கிறாங்க. சுரண்டி திங்கிறத தடுக்கிறது தான் அறநிலையத்துறை. சுரண்டி திங்கிறது யாருன்னு சொன்னா இந்த கும்பல் தான். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஸ்ரீவைகுண்டம் கோயிலுக்கு போய் அங்கே போய் அர்ச்சனை காசெல்லாம் வந்து உண்டியில் போடாதீங்க, தட்டில் போடுங்க. நீ வந்து நிதியமைச்சர், இந்தியாவுக்கு நிதியமைச்சரா பார்ப்பன அர்ச்சகர்களுக்கு நிதியமைச்சரா நமக்கு தெரியல. நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க, முன்வரிசையில கேடி ராகவன் கைதட்டிட்டு இருக்கிறார். ஆமா, கேடி ராகவன் எவ்வளவு பெரிய யோகியர் நமக்கு எல்லாம் தெரியுமா? பயங்கர பக்திமான், ஒரு பெரிய பக்திமான் தான். இவன் வந்து பூஜை அறையிலே தப்பு பண்ண மகான் இவர். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க இந்து மதத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. சாந்தனு தாக்கூரா அவர் என்ன சொல்றாரு? ஒன்றிய இணையமைச்சர், நான் வந்து சிஏஏ சட்டத்தை பயன்படுத்தி நான் இந்திய குடியுரிமையை விரைவில் பெறுவேன். இது எவ்வளவு ஆபத்தானது. இந்தியாவில் குடியுரிமையை இந்த நிமிஷம் வந்து பெறாத பங்களாதேஷிலிருந்து வந்த ஒருவர் இந்து என்பதனாலேயே அவர் பாராளுமன்ற அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அமைச்சராக இன்னைக்கு வந்து அவருக்கு இது சொன்னா இதை விட பெரிய விதிமீறல் வேற என்ன இருக்க முடியும்? இந்த பிஜேபியை தடை செய்வதற்கு இதை விட காரணம் ஏதாவது இருக்க முடியுமா? 2000 இஸ்லாமியர்களை 2002 மோடி எந்த பதட்டமும் இல்லாமல் தன்னுடைய சொந்த மக்களை போலீஸை விட்டு நீ கொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூர மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி தப்பு போடுறது கூச்சப்படுவாங்களா? மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை முழுமையாக வெளியிட வேண்டும். ஒவ்வொரு தேர்தல் நிதி பத்திரத்திற்கும் ஒரு யூனிக் ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை வெளிப்படுத்துங்க. அந்த நம்பர் வெளிவந்தாதான் எந்த நபர் அல்லது நிறுவனம் ஒரு தேர்தல் பத்திரத்தை வாங்கி எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற விவரம் வந்து முழுமையாக நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டு வருது. ஆனால் அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து வெளியிடாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. இந்த சூழலில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கில் மார்ச் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பான அந்த எண்கள், அதில் இருக்கிற யூனிக் நம்பர், தேர்தல் நிதிப்பத்திர எண்களை வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது. நீங்கள் நியாயமாக நடந்துக்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே சிறிதாவது நேர்மையோடு நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்பையும் நீங்கள் நியாயமாக நடந்துக்குவீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இந்திய அரசியல் ஒரு பரபரப்பாக இருக்கின்ற இந்த சூழலில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி மக்கள் அதிகாரம் அமைப்பினர் இந்திய தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுகின்ற அந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 250க்கும் மேற்பட்ட மக்கள் அதிகாரம் அமைப்பின் தோழர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்கு மக்கள் அதிகாரம் அமைப்பின் மாநில பொருளாளர் தோழர் காளியப்பன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். எதற்காக பாஜகவினுடைய அங்கீகாரத்தை, தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து செய்யணும்? எதற்காக தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டீங்க? இந்த 2024 தேர்தல்
குறைந்தபட்சம் நேர்மையாக நடக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். அப்போ தான் வந்து குறைஞ்சபட்சம் அது தேர்தலாவது நடக்கும். ஓகே. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் என்பது கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை, இன்னும் பல நிறுவனங்கள் பிஜேபியினுடைய அடியாளாக கையாளாக மாறி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். தேர்தல் பத்திரம் குறித்து நீங்கள் பேசுனீங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் வந்து அந்த கோரிக்கையை முன் வச்சு தான் இன்றைக்கி வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம், அதனுடைய தோழமைப்பு, குறிப்பாக புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி ஆகிய அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் இந்த நேரத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டும். இது அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்ற கட்சி. இது இந்தியாவில் இந்த குறைந்தபட்ச ஜனநாயகத்தை ஒழித்து குறைந்தபட்ச நேர்மையான தேர்தலை இல்லாமல் செய்கின்ற ஒரு கட்சி. அப்போது இது எல்லாத்துக்கும் நாட்டுக்கே ஒரு அபாயகரமான ஒரு கட்சியாக அது தேர்தல் நேரத்தில் இருக்கிறதுனால இதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பிஜேபிக்கு எதிரான நம்முடைய கருத்திலிருந்து அல்ல, அதை ரத்து செய்வதற்கான எல்லா அடிப்படைகளும் இருக்கின்றனங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த போராட்டத்தை வந்து அறிவித்தோம். ஓகே. அப்போ என்ன அடிப்படை பிஜேபியினுடைய தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து செய்யணுன்றதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அதாவது பிஜேபி அங்கீகாரத்தை ரத்து செய்யணுங்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா, 16ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அமலுக்கு வந்துருச்சு. இந்த அமலுக்கு வந்ததற்கு பிறகும் கூட மோடியோ அல்லது நிர்மலா சீதாராமனோ பிஜேபிக்காரங்களாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத இப்போ நீங்கள் பத்திரிகையாளருங்கிற மூலம் உங்களுக்கு என்னை விட அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இப்போது முதல் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை தடை செய்ய வேண்டும் என்பதற்கு நாங்கள் வைக்கின்ற முதல் காரணம், இந்தியாவில் ஒரு தேர்தல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு தேர்தலில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் நிபந்தனை அது அரசியல் சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அரசியல் சட்டத்தின் அடிப்படைகளான சமத்துவம், வந்து மதசார்பின்மை, இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து தான், எழுதி கொடுத்து தான் பதிவு செய்கிறாங்க, அங்கீகரிக்க பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து பிஜேபியினுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள், இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத கோல்வால்கர், சாவர்கர் இவங்க 2 பேருடைய கருத்துக்களையும் தத்துவங்களையும் அடிப்படையாக கொண்டு தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது அப்படின்னு அவங்க வெப்சைட்லேயே மிக தெளிவாக வச்சுருக்காங்க. அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சனாதனம்தான் சட்டமாக வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசிய அந்த 2 தலைவர்களுடைய கருத்துக்கள் தான் எங்கள் கருத்துக்கள் என்று சொல்லுகின்ற ஒரு கட்சியை தேர்தல் ஆணையம் எப்படி அங்கீகரிக்க முடியும்? அப்போது அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக பொய் சொல்லிவிட்டு நடைமுறையில் அவர்கள் தான் அதை பின்பற்றுகிறார்கள். ரெண்டாவது இல்லைங்களா, இதை நாம் வந்து இப்போ இதிலே பார்த்தோம். நம்ம ராமர் கோயில் விவகாரத்தில் நேரடியாக மதசார்பின்மைக்கு எதிராக ஒரு மதத்தை வந்து அவர் இங்கே பூசாரியாகவே வந்து மோடி நடந்துக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோம். பூசாரியாக நடந்துக்கிட்டு மட்டும் இல்லை, அந்த கோயில் திறப்பில் மோடி பேசிய பேச்சு, யோகி பேசிய பேச்சு, இந்த ராமர் கோயில் தொடங்கப்பட்டதிலிருந்து ராமராஜ்யம் தொடங்குகிறதுன்னு அறிவிக்கிறாங்க. இப்போ ராமராஜ்யம் என்பது என்ன? சமத்துவத்துக்கு எதிரானது, மதசார்பின்மைக்கு எதிரானது, இப்போ அந்த அரசியல் சட்டத்திற்கு நேர் எதிரானது. அப்போ இப்படி பகிரங்கமாக அந்த அரசியல் சட்டத்தை அவமதிக்கின்ற ஒரு கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கக்கூடாது, அது தடை செய்யப்பட வேண்டும் என்பது தான் முதல் வந்து காரணம் பார்க்கணும். நீங்கள் அதுலேருந்து நாம் வந்து அதுக்கான வந்து நியாயத்தை வந்து பேசுகிறோம். அப்போது ரெண்டாவது விஷயம் என்ன, இப்போ எல்லா அமைப்புகளையும் வந்து ஜீரணிச்சிருச்சு பிஜேபி. அமைப்புகள்லாம் எதை சொல்கிறீங்க? அப்போது அமலாக்கத்துறை, சிபிஐ, எலெக்ஷன் கமிஷனே இன்றைக்கி வந்து முழுக்க வந்து பிஜேபியினுடைய ஏவல் படையாக மாறி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போது எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒருத்தர் வந்து சமீபத்தில் அருண் கோயல் வந்து பாதியிலே வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனார். புதுசாக 2 பேரை நியமிக்கிறாங்க. 2 பேரை நியமிக்கிறவங்க எப்படி நியமிக்கப்படுறாங்க? அதாவது உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் ஆணையம் என்பது, அதாவது அரசியல் சட்டத்தின்படி சுயேட்சையாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகளில் தேர்தல் கமிஷன் வந்து ஒன்று. ஆனால் இப்போ இன்றைக்கி தேர்தல் கமிஷன் அவங்களுடைய கையாள் மாதிரி செயல்படுது. இன்றைக்கி வந்து இந்த தேர்தல் கமிஷனை எப்படி அப்பாயின்ட் பண்ணணுங்கிறது உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தது. நீங்கள் ஒரு சட்டம் வந்து ஏற்றுறவர்களையும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியில் ஒரு உறுப்பினராக இருக்குன்னு சொன்னாங்க. உடனடியாக அதை காலி பண்ணுறது. அதாவது நேர்மையான தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கக்கூடாது,
பிஜேபி எங்களுடைய அதிகாரத்தின் கீழ் தான் அது இருக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த சட்டத்தை மாத்தினாங்க. சந்திரசூட்டை நீக்கிட்டு அதுல ஒன்றிய அமைச்சரை சேர்த்துட்டாங்க. மோடி யார் சொல்றாரோ அவர் ஒருத்தர் போட்டுக்கலாம். மோடி அவரோட இன்னொரு கூட ஆளு இருப்பாரு, எதிர்கட்சி தலைவர் சும்மா பேருக்கு இருப்பார். இவங்க சொல்றதான் நடக்குங்கிறது இப்போ நடந்து போச்சு. இப்போ இந்த புதுசாக அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான வந்து குழு கூட்டத்துக்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ராத்திரி 12 மணிக்கு 212 பேர் கொண்ட பட்டியலை வந்து கொடுக்குறாங்க. ராத்திரி 12 மணிக்கு கொடுத்தா மறுநாள் காலையில் அதன் மீது வந்து கருத்து சொல்லணும், யாரை போடலான்னு ஆலோசனை சொல்லணும். 12 மணி மேலே என்ன 212 சீனியர் IAS அதிகாரிகளை பற்றிய விவரங்களை திரட்டி இதில் யார் கொஞ்சமாச்சும் யோகியனாக இருப்பான்னு ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுங்கிறது 12 மணி நேரம் 13 மணி நேரத்தில் முடியுமா? அது கண்டிப்பாக முடியாது, எதுவும் நடக்காது. இப்போ காலைல 6 மணிக்கு ஒரு 6 பேரை கொடுத்து இதில் யாராவது ஒருத்தனை சொல்லுன்னு சொன்னால் யாரை சொல்ல முடியும்? அப்போது இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிக்கின்ற இந்த முறையே கேடாக மாற்றி அதை இவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதை நேராக பார்க்குறோம். அப்போ எப்படி வந்து நேர்மையான தேர்தல் வந்து நடக்க முடியும்? இதில் தேர்தல் ஆணையர்கள் புதுசாக நியமிக்கப்பட்டிருக்க 2 தேர்தல் ஆணையர்கள், ஒருத்தர் ஞானேஷ்குமார், இன்னொருத்தர் வந்து சுக்பீர் சிங் சாந்து. இவர்களுடைய பின்னணி என்ன? அவர்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இந்த நீங்கள் ஒருத்தர் எடுத்துங்க, இந்த ஞானேஷ்குமார், அவரை பற்றி எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிச்சு. அவர் வந்து இந்த ராமர் கோயிலில் கட்டுறதுக்கான ட்ரஸ்ட்டு, ராமர் கோயில் ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குறதுல சிற்பி அவர் தான். ஓகே. அதே போல் காஷ்மீர் மக்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமையை ஒழித்து கட்டுவதற்கான சட்டத்தை ஏற்றுவதற்கும் அதற்கு பின்னணியில் இருந்தவரும் அவர் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களை எல்லாம் மாநில பட்டியலிருந்து மாற்றி எல்லாத்தையும் மத்திய அதிகாரத்திற்கு கொண்டு வந்த அந்த துறைக்கு பொறுப்பான இருந்தவரும் அவர் தான். இப்படி முழுக்க அமித்ஷாவினுடைய அடியாளாக செயல்பட்ட ஒருவரை தான் இப்போ தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்தாங்க, தேர்தல் எப்படி நடக்கும்? ஓகே. இப்போ நேற்று முன்தினம் வந்து தேர்தல் அறிவிப்பு வெளியானது. 7 கட்டங்களாக வந்து தேர்தல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக ஒரே கட்டமாக தேர்தல் நடக்குது. ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடக்குது. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரினுடைய அறிவிப்பு. இப்போது இந்த அறிவிப்பு இவர்கள் எப்போ தேர்தல் நடத்துறதுங்கிறத மோடியை கேட்டு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்போ 2 தேர்தல் ஆணையரை நியமிச்சு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே இந்தியா பூரா தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு ஷெடியூலை 24 மணி நேரத்துக்கு குறிப்பாக தயாரிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லா பிளானையும் முடிச்சுட்டு எப்போ தேர்தல் நடக்கிறதெல்லாம் மோடிக்கிட்ட மட்டும் ரகசியமாக கேட்டு முடிச்சுக்கிட்டு இப்போ மோடி தமிழ்நாட்டுக்கு திரும்ப வர்றாரு. இப்போ இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரு, ரோட் ஷோ நடக்க போகுது. என்னோட கேள்வி என்னன்னா, இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, இதை எப்படி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியும்? அதான சிக்கல்லாம், நடைமுறை சிக்கல்லாம் உங்களுக்கு புரியலையா? அது எல்லாம் புரியுது. இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னென்னா 2 விஷயம். இந்த தேர்தல் இப்போ இப்போ அண்மையில் வந்திருக்க செய்தி என்னன்னா, 1951 முதல் பொது தேர்தல் நடந்ததற்கு பிறகு இந்த 75 ஆண்டுகளில் நடக்கின்ற தேர்தலில் மிக நீண்ட காலம் நடக்கின்ற பொது தேர்தல் இதுதான். பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தலில் மிக அதிகமான நாட்களை எடுத்துக்கொண்டது, 80 நாளுக்கு மேலே. இப்போ 16ஆம் தேதியிலேருந்து ஜூன் வந்து 7ஆம் தேதி தான் கவுண்டிங், 4ஆம் தேதி 7ஆம் தேதி அதான் கவுண்டிங் நடக்குது. கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேலே நீண்ட வந்து ஒரு தேர்தல் நடவடிக்கைகள் கொண்ட முதல் தேர்தல் தான். இவ்வளவு காலம் இப்போ இதெல்லாம் வந்துருச்சு, எல்லாம் அமுக்குனா ஓட்டு அடுத்த நிமிஷம் எண்ணிக்கைன்னு சொல்கிற அளவுக்கு தொழில்நுட்பத்தை எல்லாம் டிஜிட்டலைஸ்டு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ நாள்? அப்போது முதல் கட்டமாக மோடியினுடைய பிரச்சாரத்திற்கு வாய்ப்பளிக்கிற மாதிரி மோடி தன்னுடைய பிரதாபத்தை எல்லாம் காட்டி மக்களை ஈர்த்து வாக்குகளை சேகரிப்பதற்கு இவர்களுக்கு போதிய கால அவகாசம் வேண்டும். அந்த கால அவகாசம் எந்தெந்த மாநிலங்களில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சில மாநிலங்களில் வந்து கூடுதல் நாட்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரே நாள், இப்போ எல்லாத்துலேயும் 7 கட்டமாக வச்சுருக்கிற தமிழ்நாடு மாதிரி பல மாநிலங்கள் வந்து 19ஆம் தேதி ஒரே கட்டமாக 22 மாநிலங்கள் நடக்குது. அதில் குஜராத்தும் ஒன்று. குஜராத்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது நம்ம சேஃபான நம்முடைய இடம் அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு வந்து முன்னாடியே நடத்துறதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டிற்குள்ள மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள் தங்களுடைய நியாயத்தை, கருத்துக்களை சொல்லி மக்கள் மத்தியில் வந்து டைம் இல்லாமல் செய்கிறதுங்கிறது முதல் காரணம். இப்போ நீங்கள் அந்த 22 மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் இருக்கும், பெரிய மாநிலங்கள்னு எடுத்துகிட்டா எதுவும் கிடையாது. தென் மாநிலங்கள் பூரா ஒரே தேர்தலில் இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகத்தில் மட்டும் 4 கட்டமாக வந்து மாற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, எல்லாம் கேரளா
உட்பட தென் மாநிலங்களில் பூரா முதல் கட்ட தேர்தலில் 7ஆம் தேதி 19ஆம் தேதி. ஆனா கர்நாடகா மட்டும் ரெண்டு கட்ட தேர்தல் இல்லையா? அப்போ தென்னிந்தியாவுக்கு மோடிக்கு எதிரான பிரச்சாரம் அல்லது பிஜேபியினுடைய இந்த எல்லா தில்லுமுல்லுகளையும் அம்பலப்படுத்தி தங்களுடைய நியாயத்தை பேசுவதற்கான கால அவகாசத்தை குறைச்சிடணும், ஒழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் சுயேட்சையாக பண்ணதெல்லாம் கிடையாது. பிஜேபி என்ன விரும்புகிறதோ அதன்படி இந்த தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை. இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போது அங்கே இருக்கிற ஒரு பத்திரிகையாளர், ஒரு பெண் பத்திரிகையாளர் தேர்தல் ஆணையரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்படி ஏற்கனவே 2019 பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக பேசினாங்க, ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லையே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு தேர்தல் ஆணையர் எந்த பதிலையும் சொல்லாமல் அடுத்த வரிசையில் இருக்கிறவங்க கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறாரு. இந்த பதில் மூலமாக தேர்தல் ஆணையர் சொல்கிற விஷயம் என்ன? இல்லை, நாங்கள் இப்போ நம்ம போராட்டம் நடத்துறதுக்குன்னு அறிவிச்சோம் இல்லையா? பிஜேபியை டீரெகனைஸ் பண்ணணுங்கிறது மட்டும் இல்லை, இந்த தேர்தல் கமிஷனே வேற யாராவது உருப்படியாக நடத்தாதுங்கிற விஷயத்தையும் மக்களுக்கு சொல்கிறதுக்கு தான் சேர்த்து தான். நம்ம பிஜேபியோடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது மட்டும் இல்லை, இன்றைக்கி அரசு நிறுவனங்கள் பூரா எப்படி பிஜேபியினுடைய வந்து கைக்கூலிகளாக மாறி இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் உள்படங்கிறத சேர்த்து சொல்கிறது தான். நம்ம சொன்னது சரிங்கிறத இப்போ தேர்தல் ஆணையர் வந்து சொல்கிறாரு இல்லையா? இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதி KM ஜோசப் சொன்னது என்னன்னா, பிரதமர் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்பீங்களா அப்படின்ற ஒரு கேட்கணும், அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் இருக்கணும்னு அவர் ஒரு ஸ்டாண்டர்டை சொல்றாரு. ஆமாம். இப்போ அன்னைக்கு இப்போ 16ஆம் தேதி தேர்தல் ராஜீவ்குமார் வந்து அவர் ரொம்ப விரிவாக பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. நான் அந்த பேட்டியை பார்த்தேன். இந்தியாவில் வந்து மசில் பவர், மணி பவர், மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாம் எம்மு தான். ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு வன்முறையே இல்லாத ஒரு தேர்தலை நடத்துறது, மிக மிக நேர்மையான தேர்தலை நடத்துவது தான் எங்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படை குறிக்கோள். அதுக்காக நாங்கள் எல்லா ஏற்பாடுகளுக்கும் வந்து செஞ்சுட்டோம், தயாராக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் பீலாவெல்லாம் விட்டானுங்க. ஆனால் இப்போ இந்த நிமிஷம் வரலையும் வந்து தேர்தல் வந்து இப்போ விதிமீறல். இப்போ நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிற பேச்சு ஒன்று பாருங்க. ஆமாம், நிர்மலா ஆண்டு விழாவில் பேசியிருக்காங்க. ஆமாம், இப்போ என்ன பேசுகிறாங்க அந்தம்மா? ஒரு அப்பட்டமான பொய்யை, தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததற்கு பிறகு இப்போ இந்த தேர்தல் விதிமுறைகள்லாம் என்னங்கிறது வந்து ஆணையமே வெளியிட்டிருக்கிறாங்க. நீ அதை ஹேட் ஸ்பீச் இருக்கக்கூடாது, சாதிய மதவாதத்தை அடிப்படையில் பிரச்சாரம் இப்போ நாம் கேட்டது என்னன்னு சொன்னால், இது தேர்தல் தொடர்பான பிரச்சனைகள், தேர்தல் தொடர்பான பிரச்சாரத்திற்கான விதிமுறைகள், அரசியலுக்கு தேர்தலில் போட்டி போடுகின்ற அரசியல் கட்சிகள் வந்து எப்படி நடந்துக்கிடுங்கிறது தான் அதில் விதிமுறை இருக்குது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு அரசியல் கோரிக்கை வைக்கிறோம், பிஜேபியை தடை பண்ணணும், டீரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். ஒரு போராட்டம், இந்த போராட்டத்துக்கு தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? நேற்று ராத்திரிலையும் வந்து நீங்கள் போராட்டத்தை நடத்திங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன போலீஸு இன்றைக்கி காலையில் தேர்தல் கமிஷன் சொல்லுது போராட்டத்தை வந்து நடத்தக்கூடாது, நடத்தினா அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூடுறதுக்கு முன்னாடி அங்கேயும் 10 பேர் 5 பேராக கொண்டு கிட்ட 250 பேர், அப்போ பாக்கி பேர்லாம் போச்சுருக்கோம் வேணாம்னு சொல்லிட்டு இல்லாட்டி போனால் ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க. நாம் வந்து ஒரு யதார்த்தத்தை, ஒரு அரசியல் கோரிக்கையை தான் இருக்குது. தேர்தலுக்கு இந்த சம்மந்தமே கிடையாது. இங்கே தேர்தல் விதிமுறைகளுக்கும் இந்த தேர்தல் விதிமுறைகள் வந்துச்சுன்னா அப்போ போராடவே கூடாதுன்னு அர்த்தமா? இப்போ போராட்டம் என்பது எந்த ஒரு கோரிக்கைக்காகவும் அரசியல் போராட்டம் என்பது அரசியல் சட்டம் வழங்கி இருக்கின்ற ஒரு அடிப்படை உரிமை. அதை வந்து தேர்தல் கமிஷன் எப்படி வந்து ரத்து பண்ண முடியும்? இப்போ தேர்தல் கமிஷன் எப்படி செயல்படுதுங்கிறது இது ஒரு உதாரணம் இல்லைங்களா? அப்போ நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா என்ன பேசுகிறாங்க, ஒரு அப்பட்டமான பொய்யை பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய மதத்தின் வந்து கோயில்களை, இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்கிற கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? கோயில்களை சுரண்டி தின்னுகிற இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய முதல் பாயிண்ட்டு. நீங்கள் தேர்தல் விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதை சொல்லி தானே சொல்கிறாங்க. தேர்தல் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, நான் ஒரு மந்திரி என்ன முட்டாள்தனமா பேசுறாங்க அப்படி மூலம் இல்லாம பேசுறேன்னு கூட நினைக்கலாம். நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டு உலகமாக யோக்கிய மாதிரி பேசுறாங்க அந்த அம்மா. தேர்தலில் வந்து மதத்தை பயன்படுத்தி எந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா தலைவர்கள், செத்து போன தலைவர்கள் பக்கத்தில் கூட நோட்டீஸ் கூட ஒட்டக்கூடாதுங்கிறான், கொடிக்கம்பத்தில் சின்னம் இருக்கக்கூடாதுங்கிறான், என்னென்னமோ கண்டிஷன் போடுறாங்க. ஆனால் இந்த அம்மா பகிரங்கமாக நம்முடைய இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று மத உணர்வை தூண்டுகிறார். பொய் பேசுறார். பொய் பேசுறதுக்கு மட்டுமில்ல, இந்து கோயிலை இடிக்கணும்னு சொல்றாங்க. இந்து கோயிலை இடிக்கணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் யார் கோயில் அடிக்கிறார்? எனக்கு தெரிஞ்சு கலைஞர் கூட கொஞ்சம் நிதானமாக செஞ்சார்.
இப்போ சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சராக வந்து இப்போ இந்த ஆட்சியில் இப்போ இந்த 3 வருஷத்தில் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி கடந்த காலத்தில் யாருமே பண்ணி 2000க்கும் மேற்பட்ட அவ்வளவு கும்பாபிஷேகம் அவ்வளவு கோயில்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து அக்கப்போர் பண்ணுறாங்களே சரியா, இதில் மக்களுடைய நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்குது. அதற்காக எந்த கோயில்களில் பாதுகாப்பு என்பது எந்த குறைபாடும் இல்லை. எல்லாரும் விரும்புகிற மாதிரி கும்பாபிஷேகம்லாம் நடத்திட்டு தான் நமக்கே எரிச்சலாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இவங்கன்னு. என்ன சொல்கிறான், மதத்தை அழிக்க பார்க்குறார்கள் என்று ஒரு பொய்யை சொல்கிறார். கோயிலை இடிக்கிறான்னு போய் சொல்கிறான், கோயிலை சுரண்டு தீங்கிறான். இதை போல் அயோக்கியத்தனமான பேச்சு உலகத்தில் எவனா பேச முடியுமா? எவ்வளோ நமக்கு கேட்குறதுக்கே அவ்வளோ ஆத்திரம் வருது. ஒரு பெண் அமைச்சர், மத்திய நிதி அமைச்சர், கோயிலை இடிக்கிற கட்சின்னு வந்து ஒரு கட்சியை வந்து இல்லாத பொய்யை பேசுகிறாங்க, சுரண்டி திங்கிறாங்கன்னு. சுரண்டி திங்கிறத தடுக்கிறதுக்கு தான் அறநிலையத்துறை. இப்போ சேகர்பாபு சொல்லிடுறோம், நாங்கள் வந்து 3 வருஷத்தில் எத்தனை வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டிருக்கிறோம், எவ்வளோ பண்ணி. இப்போ சுரண்டி திங்கிறது யாருன்னு சொன்னால் இந்த கும்பல் தான். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இந்த ஒரு கோயிலுக்கு போச்சே ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் கோயிலுக்கு போய் அங்கே போய் அர்ச்சனை காசெல்லாம் வந்து இப்போ உண்டியலில் போடாதீங்க, தட்டில் போடுங்க. நீ வந்து நிதி அமைச்சர், இந்தியாவுக்கு நிதி அமைச்சரா பார்ப்பன அர்ச்சகர்களுக்கு நிதி அமைச்சரான்னு நமக்கு தெரியல. இப்படி பகிரங்க மகா கேவலமாக நடந்துக்கிட்ட ஒரு பெண் அமைச்சர் ஒரு பொய்யை பகிரங்கமாக பேசுகிறாங்க. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? நாங்கள் கூடி ஒரு அரசியல் கோரிக்கை வச்சா உடனே கைது பண்ணணும்னு சொல்கிற தேர்தல் ஆணையம் இப்படி பகிரங்கமாக மீறுகின்ற. ஆமாம் இல்லை, அந்த பேச்சில் இன்னொன்னையும் சொல்கிறாங்க. என்னன்னா செக்குலர் அப்படின்ற வார்த்தையை எப்படி வந்து சேர்க்கலாம், அது அரசியல் சட்டத்திலே இல்லை, அது சட்டவிரோதமாக இந்திரா காந்தி சேர்த்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நேரடியான தாக்குதல். ஆமாம், செக்குலரிசம்ங்கிறது அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையில் சேர்க்கப்பட்டது, ஏற்கனவே சேர்த்தாச்சு. அதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நிறைய விவாதங்கள் வந்திருக்கு. அம்பேத்கர் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ஈக்குவாலிட்டினால இதில் எல்லாம் அடங்கிடுது அப்படிங்கிற கருத்தில் நாங்கள் பண்ணோம். செக்குலரிசம் தனியாக சேர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு நாங்கள் நினச்சோம்னு சொல்லி. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சேர்க்கணும்னா அந்த மாதிரி செக்குலர், இது ஒரு செக்குலர், ஒரு எல்லா மத மக்களும் இருக்கின்ற ஒரு நாடு. மதசார், அதாவது எந்த ஒரு ஜனநாயக அரசுமே மதசார்பற்றாக அரசாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் மதம் சார்ந்ததுன்னு சொன்னால் இங்கே ஜனநாயகமே காலின்னு அர்த்தம். செக்குலரிசம்னு சொன்னால் மத சார்பற்றதுங்கிற அந்த சொல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொழிபெயர்ப்பு கூட அவ்வளோ சரியானு எனக்கு தெரியல. செக்குலரிசம்னா இர்ரிலிஜியஸ்ன்னு அர்த்தம், மதம் அற்றதுன்னு அர்த்தம். அரசாங்கத்துக்கு மதத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இந்த அம்மா இவங்க ஊரை என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ 80க்கு போன தேர்தலில் 2019 தேர்தலில் அந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் எல்லாம் யோகி ஆதித்யநாத் 80க்கும் 20க்குமான போட்டி, அதாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான தேர்தல் தான் சொல்லி அந்த பேசின முழுக்க மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார். அதனால தான் சொல்கிறான், இந்த கட்சியை வந்து ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து நிரந்தரமாக தாமரை சின்னம் வழங்கப்படுவதற்கு தகுதியற்ற கட்சியை டீரெகனைஸ் பண்ணுறதுங்கிறதுனுடைய இன்னொரு பொருள் தாமரை சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான். அதை இம்போர்ட் பண்ண முடக்கணும். அப்போ முழுக்க இப்படி அரசியல் சட்டத்திற்கு எதிராக நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. முன்வரிசையில் கேடி ராகவன் கை தட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், கேடி ராகவன் எவ்வளோ பெரிய யோகியர் நமக்கெல்லாம் தெரியுமா? பயங்கர பக்திமான், ஒரு பெரிய பக்திமான் தான். நாம் வந்து எங்கேயாவது ஒரு பெண்கள்கிட்ட தப்பு பண்ணுறாங்கன்னா ஏதாவது மறைவாக தப்பு பண்ணான்னு, இவன் வந்து பூஜை அறையிலே தப்பு பண்ண மகான் இவர். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க இந்து மதத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. ஆந்திராவுக்கு மோடி பிரச்சாரத்துக்கு வர்றாரு. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, தேர்தல் விதிமுறைகளுக்கு அமலுக்கு வந்துருச்சு சொன்னால் அரசு வாகனங்களை எதையும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய என்ன பொறுப்பில் இருந்தாலும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நீ என்ன பண்ணுற, அரசாங்கத்தினுடைய வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேன் வந்து நீங்கள் வந்து மோடி பயன்படுத்துறதை தாண்டி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கே கமர்ஷியல் ஏர்போர்ட்டாக 10 நாளைக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. ஜாம்நகர். ஆமாம், ஜாம்நகர் ஏர்போர்ட்டு. இப்போ அந்த அளவுக்கு வந்து முதலாளிகளுக்கு வந்து சலுகை பண்ணி கொடுக்குற மோடி ஏரோப்ளைனை வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாரா? தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுங்கிறதா நம்முடைய கேள்வி. அப்போது இது விதிமீறல் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இப்போ விதிமீறலை யார் செய்யலாம்? விதிமீறல் என்பதெல்லாம் பிஜேபிக்கு எந்த விதியும் கிடையாது. அவர்கள் வைப்பது தான் விதி. அதுக்கு நம்ம கட்டுப்படணும். நம்ம கட்டுப்படுறதுன்னா தேர்தல் ஆணையம் உட்பட எல்லோரும் கட்டுப்படணும். அதான் அவருக்கு வந்து எஸ்பிஜி பாதுகாப்பு வந்து இருக்கு. ஆமாம், அதனால அவருக்கு எக்ஸப்ஷனல் கொடுத்துருக்குறாங்க.
சரி, எஸ்பிஜி பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னால் பாதுகாப்புக்கு வர வேண்டியதான். நீ ஒரு சொந்தமாக பிளேன் எடுத்துகிட்டு போ, எல்லாத்துக்கும் மற்றதுக்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அப்போது நீங்கள் வந்து எஸ்பிஜி வந்து பாதுகாப்பு கொடுக்குறதுக்க மாட்டேன். பிரதம மந்திரியோ அல்லது தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பவர்களுக்கோ, அரசாங்க இப்போ அண்ணாமலைக்கு கூட தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கு, அவருக்கும் இசட் பாதுகாப்பு. ஏன்னா பிஜேபிக்காரங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு சொன்னால் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் உங்கள் பக்கம் இருக்காங்கன்னா எதுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க பாதுகாப்பு கொடுக்கட்டும். பாதுகாப்பு கொடுத்தா நீ பாதுகாப்பு கொடுத்த பாதுகாவலர்களை அழைச்சிட்டு போக வேண்டியது உன்னுடைய சொந்த பொறுப்பு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டால் நீ அதை தான் பண்ணணும். அப்போ நீங்கள் முறைகேடாக அரசு வாகனங்களை, அரசு நிர்வாகத்தை நீங்கள் முறைகேடாக பயன்படுத்துகிறீர்கள். தேர்தல் விதிமுறை மீறல். நீ 2019 இப்போ போன வருஷம் வந்து கர்நாடகா தேர்தலில் வந்து மோடி என்ன பண்ணார்? மோடி பிரச்சாரம் பண்ண போனார். பிரச்சாரம் பண்ணும் பொழுது இதை விட அயோக்கியத்தனமான விதிமீறல் எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் வந்து தேர்தலில் தாமரைக்கு வாக்களிச்சு பட்டனை குத்தின உடனே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கள் அப்படின்னு பேசினாரா இல்லையா? அப்போ இது அப்பட்டமாக மதத்தை பயன்படுத்தி ஓட்டு கேட்கின்ற ஒரு செயல். இதுக்காகவே பிரதமர் வந்து ஒரு உண்மையிலேயே நேர்மை எண்ணம் உள்ளவர்களாக இருந்தால், ஒரு தார்மீக பொறுப்புள்ளவர்களாக இருந்தால் அதை உணர்ந்து ஒன்று மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி ராஜினாமா பண்ணியிருக்கணும். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு? வாய மூடிட்டு இருந்துச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் மோடியினுடைய அதிகாரத்தின் கீழ் எதுவும் செய்யாது என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பிளேன் ஹெலிகாப்டர் வந்து அவர் பயன்படுத்தி வர்றாரு. இப்போ ஏற்கனவே இந்திரா காந்தி அவங்க தேர்தலில் அரசு அதிகாரிகளை தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்கன்றதுக்காக தான் நீதிமன்றம் அவங்கள ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த அம்மா எமர்ஜென்சி அமல்படுத்தியது அது பழைய இது. அது நியாயமானது என்றால் அது அன்னைக்கு வந்து சரிதான். நீங்கள் வந்து இந்திரா காந்தி பயன்படுத்தியது அரசு எந்திரங்களை பயன்படுத்தினார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுக்காக பண்ணி இப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மை என்று சொன்னால், இப்போ போன தேர்தலில் வந்து ஜெயிச்ச அத்தனை பிஜேபி கேண்டிடேட், அதாவது பிஜேபியின் சார்பாக பிஜேபி கட்சிக்காரங்கிறது இப்போ 303 பிஜேபி எம்பி இருக்கா பார்த்தீங்களா? இந்த 303 பேரில் 134 பேர் தான் பாரம்பரியமாக பிஜேபி கட்சியை சேர்ந்தவன். பாக்கி 167 பேர் மற்ற கட்சியிலிருந்து விலைக்கு வாங்கப்பட்டவர். இதுதான் அந்த கட்சியினுடைய யோகியதை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த தேர்தல் விதிமுறை மீறலுக்காக ஒரு பிரதமரே தண்டிக்கப்பட முடியும், அவர் 6 ஆண்டு காலத்தில் தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிக்க முடியும் என்று சொன்னால், இப்போ இன்றைக்கி பிஜேபியில் வந்து எம்பியாக இருக்கிற அத்தனை பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஏன்னா அவ்வளோ விதிமுறைகளை அமித்ஷாவும் மோடியும் இன்னும் பிற தலைவர்களிடம் இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஓகே, இப்போ அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு, சாந்தனு தாக்கூரா, ஆமாம், அவர் வந்து இப்போ பேசியிருக்கிறது வெளியில் வந்திருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றிய இணையமைச்சர், அதாவது ஷிப்பிங் அண்ட் வந்து துறைமுகங்கள் சார்ந்தனுடைய துணை அமைச்சர், நான் வந்து சிஏஏ சட்டத்தை பயன்படுத்தி நான் இந்திய குடியுரிமையை விரைவில் பெறுவேன். இது எவ்வளவு ஆபத்தானது. அதாவது இந்தியாவில் ஒருவர் வாக்காளராக இருக்க வேண்டும் என்றால் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகன் அல்லாத ஒருவரும் இந்திய தேர்தல்களில், அது பஞ்சாயத்து தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஓட்டு போட முடியாது. தான் முதல் விதி இல்லையா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி முதல் விதி அதுதான். இந்தியாவில் குடியுரிமை இந்த நிமிஷம் வரலையும் பெறாத பங்களாதேஷிலிருந்து வந்த ஒருவர் இந்து என்பதனாலேயே அவர் பாராளுமன்ற அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து அவருக்கு இது இல்லைன்னு சொன்னால், இதை விட பெரிய விதிமீறல் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த பிஜேபியை தடை செய்வதற்கு, இது ஒரு அரசியல் கட்சி அல்ல என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு இதை விட காரணம் ஏதாவது இருக்க முடியுமா? அப்போ இவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்ணுற ஒரு கட்சியை நாம் வந்து வச்சுக்கிட்டு தேர்தலில் வந்து நியாயமாக நடத்த முடியாது என்பதனால தான் நம்ம இந்த. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இவிஎம் மிஷின்ஸ் பற்றி. இப்போ நேற்று பேசின ராகுல் காந்தி அவர் சொன்னார், இவிஎம் மிஷினோ இடியோ சிபிஐயோ ஐடியோ இல்லைன்னா பாஜகவால் கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இடி என்ன செய்யுது, சிபிஐ இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்றது தேர்தல் பத்திரங்களே அதனோட ஜாதகத்தை சொல்லிருச்சு. இப்போ கூடுதலான கேள்வி வந்து இவிஎம் மிஷின், அதன் மேலே ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து
எழுப்பிட்டே இருக்கிறாங்க. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அது இவிஎம் மிஷினை பற்றி இப்போ நாங்கள் அண்மையில் கூட ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடத்துகிறோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆலோசகர் பொன்ராஜ் எல்லாம் வந்திருந்தார். இப்போ இவிஎம் மிஷின் சந்தேகத்திற்குரியது, அதை டேம்பர் பண்ண முடியும், என்ன மாதிரி வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு சாதகமாக மாற்ற முடியும் என்பதை ஏராளமான பேர் வந்து செய்து காட்டி விட்டார்கள். பொன்ராஜும் கூட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காமிச்சிருக்கிறாரு. அதை இன்னும் விட பெரிய கொடுமைன்னா, நாங்கள் வந்து ஓட்டு போட்டால் அது வந்து பாதுகாப்பாக யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேருங்கிறதுக்கு விவிபேட்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் ஒரு ரசீது வரும், நீங்கள் எந்த சின்னத்துக்கு போட்டிங்களோ அந்த சின்னம் வந்து கரெக்டாக காட்டும், அதனால் தப்பே நடக்காதுன்னு யோக்கியமாக தேர்தல் ஆணையம் சொல்லுது, பிஜேபிக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதுலேயும் வந்து தப்பு பண்ண முடியுங்கிறத இப்போ பல பேர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. அது எந்த ஒரு எலக்ட்ரானிக் காட்கெட்டையும் நாம் வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து எப்படி வேணாலும் ப்ரோக்ராம் பண்ண முடியுங்கிறது யதார்த்தமான உண்மை இல்லையா? அதனால் அது இவிஎம் மிஷின் நம்பத்தகுந்த மிஷின் அல்ல என்பதை பலரும் ஏற்றுக்கொண்டார். 2009 ஜெர்மனில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உடனடியாக அது வந்து இந்த தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாம் போடுற ஓட்டு நான் யாருக்கு போடுறேனோ அவருக்கு போய் சேர்றதுங்கிறத 100% என்ஷூர் பண்ணணும். அப்படி ஒரு மெத்தடு இருக்குன்னு சொன்னால் அது வந்து பேலட் பேப்பர் மெத்தட் தான். வேறு எந்த மெத்தடும் இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்துறீங்கன்னா நம்பகத்தன்மை இல்லை என்பதனால 2009 ஜெர்மன் சுப்ரீம் கோர்ட்டு இவிஎம்ஐ தடை செய்திருக்கிறது. பிரிட்டன் இதை பயன்படுத்த முயற்சிக்கினாங்க, அவங்களும் இதை வந்து கைவிட்டுட்டாங்க. உலகத்தில் தேர்தல் இது பேலட் தான், எல்லாருமே பேலட் தான். இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளில் நான் வந்து பார்க்குறேன், பேலட் பேப்பர் போட பார்த்தீங்களா, அந்த பெட்டியை டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கிளாஸ் பெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் பொட்டி வந்து மூடி வச்சிருக்காங்க, கிளாஸ் பெட்டிக்குள்ள தான் போடுறாங்க. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த இவிஎம் மிஷின் தயாரிப்பு அது குறித்து தான் ஒரு கேள்வி. ஆமாம், அதில் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவிஎம் மிஷின் தயாரிப்புங்கிறது 2 கம்பெனி தான் ரெண்டும் அரசு கம்பெனி. அரசு கம்பெனின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் பிஜேபி கம்பெனி தான் இல்லையா? எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இந்த ரெண்டும் தான் தயார் பண்ணுது. இவங்க தயார் பண்ணதில் வந்து 4 பேர் 3 பேர் ரெண்டுலேயுமே வந்து பிஜேபி ஆட்கள் இருக்கிறான், பிஜேபியில் உயர் பதவி வகித்தவர்களெல்லாம் அதில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட்லாம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் ஏற்கனவே தகவல்லாம் வந்திருக்கு. இப்போது ஒரு இவிஎம் நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு உரிய கருவிகளை தயார் செய்கின்ற அரசு நிறுவனங்கள் சுயேட்சையாக இருக்கணும். மேலே இண்டிபெண்ட் டைரக்டர்ங்கிற பேரில் பிஜேபிக்காரனை கொண்டு போடுறான். இண்டிபெண்ட் டைரக்டர்னால் என்ன அர்த்தம்? அவங்க எந்த சார்பும் மற்றவர்களாக இருக்கணும், அவங்க தான் இண்டிபெண்ட். ஆனால் பிஜேபியில் பதவியில் இருக்கிறவனை கொண்டு போய் போட்டு மிஷின் தயாரிக்கிறது. அதனால மிஷின் தயாரிப்பு என்பதே வந்து ஃப்ராடுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ஃப்ராடை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்குது. 2019 தேர்தல் அப்போ எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடும் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு 9 லட்சத்தி சொச்சம் மிஷினை வந்து தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு இசிஐஎல் சொல்லுது, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பிஇஎல்ல சொன்னால் அதே 9 லட்சத்தி சொச்சம் வந்து 2ஐயும் சேர்த்திங்கன்னா அது 19 லட்சத்தி சொச்சம் இவிஎம் மிஷின்களை நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சப்ளை பண்ணிட்டோம்னு அவன் வந்து அறிவிக்கிறான். 19 லட்சத்தி சொச்சம் இவங்க சப்ளை பண்ணிட்டோம்னு அறிவிக்கிற அந்த மிஷின் இருக்கு இல்லையா, எங்களுக்கு வந்து சேரலன்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. இவ்வளவு பெரிய ஃப்ராடு வந்து உலகத்தில் எவனாவது செய்ய முடியுமா? இப்படி ஒரு ஃப்ராடு நடந்திருக்குங்கிற விஷயமே நம்ம ஜனங்களுக்கு தெரியுமா நமக்கு தெரியல. இன்னமும் அது வந்து கண்டுபிடிக்கப்படலை. இப்போ 19 லட்சத்தி சொச்ச இவிஎம் மிஷின் இப்போ யார் கையில் இருக்குது? இது வேறு எவனோ கையில் இருக்கிறப்போ கையில் இருக்கும்போது தேர்தல் எப்படி நியாயமாக நடக்கும் இல்லையா? அப்போ அந்த இவிஎம் மிஷின் இருக்கிற வரலையுமே தேர்தல் வந்து நிச்சயமாக நடக்க முடியாது. இந்த இவிஎம் மிஷின் என்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. நாம் போடுற ஓட்டு யாருக்கு போடுறோன்னு அவனுக்கு போய் சேரணுங்கிறத 100% எனக்கு உத்தரவாதமாக இருக்கணும். இந்த எலக்ட்ரானிக் மிஷினில் நீங்கள் பட்டனை தட்டுவீங்க, அது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும், கண்ட்ரோல் யூனிட்லேருந்து விவிபேட் எடுக்கும். இப்போ கண்ட்ரோல் யூனிட்டு தான் ஓட்டு போடுமே தவிர நான் போட்ட ஓட்டு நான் போட்டவங்களுக்கு போய் சேராது. இப்போ அடிப்படையில் அரசியல் சட்டத்திற்கே எதிரானது இது. அதனால இந்த இன்னொரு விஷயம் இப்போ வெளியாக இருக்குது, இந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் நடத்திய அந்த அதிகாரி. ஆமாம், முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. சண்டிகர் மேயர் தேர்தலில் 35 ஓட்டு தான். அதில் பகிரங்கமாக கேமராவை பார்த்துக்கிட்டே செல்லாததாக வந்து டிஃபேஸ் பண்ணுறான். ஆமாம், பண்ணிட்டு வந்து பிஜேபி ஜெயிக்க வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல வேலை செஞ்சது, உருப்படியான செஞ்ச 1-2 வேலைகள் அது ஒன்று. நீ வந்து புது தேர்தல் நடத்துன்னு சொன்னாமல் நீ ஃப்ராடு நடந்திருக்கு, உண்மையிலே ஜெயிச்சவன் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்காரன் தான், அவங்க தான் ஜெயிச்சு தான் டிக்ளேர் பண்ணது. இது ஒரு நல்ல விஷயம்.
நியாயமாகவும் செஞ்சுருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ அவன் மேலே வந்து அந்த தேர்தல் அதிகாரி மேலே வந்து அவன் தேர்தல் அதிகாரி பிஜேபியில் பொறுப்பில் இருந்தவன். ஓகே, அவன் கொண்டு போய் அவன் மேலே வந்து கண்டெம்ட் வந்து பெட்டிஷன் போட்டால் அங்கே போய் சொல்கிறான், நான் அந்த நேரத்தில் மன உளைச்சல் இருந்தேன். அதாவது நான் வந்து விசாரணையின் போது கடுமையான மன உளைச்சல் இருந்ததுனால நான் அந்த நேரத்தில் நான் தான் அந்த தப்பு பண்ணேங்கிறத நான் ஒத்துக்கிட்டு போயிட்டேன். நான் அப்படிலாம் எந்த தப்பும் பண்ணலை. ஓகே, அப்போ கேமராவில் கேமராவில் இருக்கு, நல்ல நிதானமாக தான் செஞ்சுருக்கிறான் இல்லையா? அப்போது ஒரு நீதிமன்றத்தை, ஸ்டேட் பேங்கே நீதிமன்றத்தை ஏமாத்தினா பரமத்தினா, அப்போ நீதிமன்றத்திலேயே வந்து போய் சொல்லுது நான் வந்து மன உளைச்சல் இருந்தேன்னா அதுக்கு இது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தானே. இவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, அரெஸ்ட் ஆகிறப்ப அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. இது வந்து எளிதாக தப்பித்துக் கொள்வதற்கு இது ஒரு பித்தலாட்ட வேலை. அது ஸ்டேட் பேங்க் வந்து உச்சநீதிமன்றம் அதையெல்லாம் நல்லா பார்த்துட்டு இவன் தெளிந்த மனநிலையில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படின்னு தெரியாமலாம் இல்லை. அதனால் இப்படி வந்து அதாவது ஃப்ராடு பண்ணுறதுக்கு, கொலை செய்வதற்கே எந்த தயக்கமும் இல்லாத ஒரு கும்பல் ஃப்ராடு பண்ணுறதுக்கு தயங்குவானா? 2000 இஸ்லாமியர்களை 2002 மோடி எந்த பதட்டமும் இல்லாமல் தன்னுடைய சொந்த மக்களை போலீஸை விட்டு நீ கொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூர மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு கூச்சப்படுவாங்களா? கூச்சமே பட மாட்டான். அப்படிதான். இப்போ இன்னைக்கு மார்ச் 21 மாலைக்குள் தேர்தல் நிதி பத்திரங்களில் இருக்கிற அந்த நம்பர்ஸ், தேர்தல் பத்திர எண்களை வெளியிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு மீண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இது ஏதோ உச்சநீதிமன்றத்திற்கு மேலே எஸ்பிஐ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் வெளியே தெரியுது. ஏன்னா இவங்க டெய்லியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இதை வெளியிடுன்னு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் 8000 கோடி 8250 கோடி பாஜக நன்கொடை வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த விவகாரம் பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது இந்த தேர்தல் நிதிங்கிறது எல்லா முதலாளித்துவ நாடுகளையும் கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து கட்சிகளுக்கு தேர்தல் நன்கொடை கொடுக்கறது ஓப்பனாக தான் இருக்குது, வெளிப்படையாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகளிலே கூட தேர்தல் நிதியை வந்து அரசாங்கமே அந்த கட்சியினுடைய வந்து ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அரசாங்கமே தேர்தல் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வந்து அவங்களே பண்ணுற முறையெல்லாம் இருக்குது. இது ஒன்றும் அதிசயம் இல்லை. இப்போ நம்ம நாடு ஒரு முதலாளித்துவ நாடு தான், நமக்குலாம் தெரியும். கார்ப்பரேட் முதலாளிகிட்ட காசு வாங்கி தான் எல்லா கட்சியும் நடத்துறதுக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் பிஜேபி தான் முதலாக இந்த பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்குங்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இப்படி ஒரு பத்திரத்தை வெளியிடுவதற்கான அதிகாரம் உண்டா? ஓகே, இந்த பத்திரமே நான் என்ன சொல்கிறேன், அதாவது இடியே வந்து நான் உலகத்துல எங்கேயுமே ஒரு பாண்டு பத்திரத்துக்கு வந்து நிதி பத்திரமா அது தர்றப்ப அது ஒரு அதனோட ரிசர்வ் பேங்க் தானே பண்ண முடியும், சென்ட்ரல் பேங்க் தானே பண்ண முடியும். ரெண்டு விஷயம் தொடர். அதாவது இந்த தேர்தல் பத்திரத்தை இப்போ இடி, இப்போ சிபிஐ எல்லாம் அவங்க கையாள இருக்குன்னு பத்திரம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வணிக வங்கி, ஒரு கமர்ஷியல் பேங்க். அது இந்தியாவினுடைய பெரிய பேங்க்கு, உலக அளவில் கிளையில் வச்சுருக்கிற பேங்க்கு. இந்த பேங்க்கையே பிஜேபிக்காரர் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் முதலாளிகிட்ட வந்து டொனேஷன் வாங்கி கொடுக்குற ஏஜெண்டாக பயன்படுத்திக்கான். உலகத்தில் இதை போல் அயோக்கியத்தனம் வேறு எதுவும் கிடையாது. இப்போ ரெண்டாவது இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இதை பண்ண முடியும்? இந்த பாண்ட் வந்து ஒரு பேரர் பாண்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அப்போ எதிர்க்கிறாங்க. ஆமாம், நீ எப்படி நிதி பத்திரத்தை அவங்க எப்படி தர முடியும்? ஏன்னா பண்ண முடியாது. நீங்கள் அந்த காலத்தில் வந்து இப்போ இன்கம் டேக்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு பேரர் பாண்டுன்னு ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. ப. சிதம்பரம் காலம் வரலையும் கூட நடந்துச்சு, இந்திரா காந்தி காலத்துலேருந்து. அது என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து கருப்பு பணத்தை நீங்கள் வெள்ளை பணமாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வழி. நீங்கள் அரசாங்கத்துக்கு கொஞ்சோண்டு டேக்ஸ் கட்டிட்டு நீங்கள் பாக்கியை வந்து வெள்ளையாக மாற்றிங்கன்னு சொல்லி நடந்துச்சு. அது ஒரு அக்கப்பூர்வம் நடந்துச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பத்திரத்தை நிதித்துறை தான் வெளியிட்டது. அரசாங்கம் இப்போது நீங்கள் ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, அதில் இந்த 1 ரூபா 2 ரூபா நோட்டெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் நிதித்துறை வெளியிடும். காயின்லாம் நிதித்துறை தான். 5 ரூபாய்க்கு மேலே உள்ள நோட்டுகளை தான் ரிசர்வ் பேங்க் வெளியிட முடியும். ஆகவே இந்த மாதிரி பாண்டுகள் அல்லது இதை வந்து அரசு தான் வெளியிட முடியும். ஸ்டேட் பேங்க் அதை பண்ணவே முடியாது. நீங்கள் இது வந்து ஒரு பேரர் பாண்ட். பேரர் பாண்டுங்கிறது என்ன? கிட்டத்தட்ட கரன்சி நோட்டுக்கு இணையானது. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஆமாம், 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா 10 நாளைக்குள்ளே போய் கொடுத்தா 1 கோடி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. அது இது ஒன்று. பேரர் பாண்டினுடைய அடிப்படை என்னென்னா, யார் கையில் வச்சுருக்கானோ அதை கேஷை மாற்றிக்கலாம். கிட்டத்தட்ட கரன்சிக்கு ஈக்குவலானது. இப்போ கரன்சிக்கு ஈக்குவலான ஒரு பாண்ட் இதை யார் வெளியிட முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிடலாம், அல்லது நிதித்துறை வெளியிடலாம். இந்த 2 பேரை தவிர வேறு யாரும் வெளியிட முடியாது.
அப்போ இந்த 2 பேர் மூலமாக வெளியிடுவதில் சிக்கல் இருந்தது என்பதனால தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து பயன்படுத்தி செஞ்சுருக்கான். இது போல் அயோக்கியத்தனமே இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நம்பகத்தன்மையை ஒழிச்சிட்டாங்க இது மூலம். ஆமாம், இல்லை ஏன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது இப்போ வந்துருச்சு. இப்போது அதனுடைய வந்து சேர்மன் அந்த சேர்மனை வந்து இப்போ வந்து உண்மையிலே அரெஸ்ட் பண்ணி உள்ளர வைக்கணும் இல்லைங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ தொடர்ந்து பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவும் கூட வந்து இப்போ பத்திரங்கள் எல்லாம் வந்து வந்ததற்கு பிறகும் ஏற்கனவே தான் சொல்லுவேன் 3 மாதம் 4 மாதம் டைம் வேணும்னு. அந்த 4 மாதம் டைம் வேணும்னு கேட்டு 24 மணி நேரத்தை கொடுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு டீட்டெயிலாம் கொடுத்தாச்சு. இப்போ அந்த அல்ஃபா நியூமரிக் எல்லா டீட்டெயிலும் வெளியிடுங்கன்னு சொன்ன பிறகு அந்த ஆல்ஃபா நியூமரிக் இதை வந்து அப்போ முக்கியமான விஷயத்த வெளியில் யார்கிட்டேருந்து யார் வந்தோன்னு சொல்லி இப்போது எந்த கட்சிகளும் இதில் வந்து திமுக வந்து ஊழல் கட்சின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திமுக எங்களுக்கு வந்த தொகையில் யார்கிட்டேருந்து வாங்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்களே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உலகமாக யோக்கியர் இவர் ஊழல், அதாவது டிரான்ஸ்பரன்சி. ஆமாம், டிரான்ஸ்பரன்சிக்காக தான் இந்த பத்திரத்தையே கொண்டு வந்தோன்னு ஒரு புழுகிறாங்களே. டிரான்ஸ்பரன்சியே இல்லாத ஒரு அனானிமிட்டி தானே இதில். ஆமாம், யார் வாங்கினா எவனுக்கு கொடுத்தாங்களா எதுவும் தெரியாது. ஆமாம், 10 கோடி ரூபா தான் ஒரு கம்பெனியோட வேல்யூனா அவன் 100 கோடி ஆமாம் கொடுத்துருக்கான் தேர்தல். இல்லை டினாமினேஷன்னா 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி. இதில் 96% 10 லட்சமும் 1 கோடி தான். 1000, 2000 எவனும் வாங்கல. யார் இப்போ நம்மளாம வாங்கி கொடுக்க போகிறோம்? ஆமாம், அதுபோல் இப்போது இந்த மாதிரி ஒரு அனானிமஸ் பாண்டை டிரான்ஸ்பரன்சிக்காக கொண்டு வரேன்னு போய் சொல்கிற தைரியம் வந்து பிஜேபிக்காரன் தவிர வேறு எவனுக்கு வராது. ஓகே, இல்லை இத்தனை முறை வந்து நீதிமன்றம் திரும்ப திரும்ப கேட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவங்க இப்படியெல்லாம் மல்லு கட்டுறாங்களே. ஆனால் எஸ்பிஐ சேர்மனோ இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோ இந்த தகவலை வெளியிடாமல் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இதை சரியாக தான் கையாளுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம எல்லா அரசியல் சட்ட நிறுவனங்களும் இன்றைக்கி ஒரு ஆட்டத்தில் தான் இருக்குது. பிஜேபி பார்த்து பயந்துட்டு தான் இருக்குது. உச்சநீதிமன்றமும் ஒன்று விதிவிலக்குலன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ 1-2 விஷயங்களை ரொம்ப மோசமாக போயிடக்கூடாதுங்கிறதுனால சில பேர் சிலது சொல்கிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப பகிரங்கமாக இருக்குல்ல. இப்போ 2018 வந்து வெளியிடப்பட்ட இது வழக்கு வந்து 6 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் ஏதோ முடிவுக்கு வந்திருக்கு. வாங்கினதெல்லாம் போயிடுச்சு. 8000 கோடி ரூபா சுருட்டியாச்சு. இப்போ 8000, அதாவது இந்த 8000 கோடிங்கிறது சும்மா ஒரு கொசுறு, அவங்க சொல்கிற கொசுறு. ஏன்னா இப்போ 2019 தேர்தலை பொறுத்தவரையும் ஒரு கணக்கெடுப்பு நடந்துச்சு. அந்த தேர்தலில் 65,000 கோடி ரூபாய் மொத்தமும் இந்தியாவில் எல்லா கட்சிகளும் செலவழித்த தொகை 65,000 கோடின்னு சொல்கிறாங்க. அதில் பிஜேபி வந்து இப்போ தேர்தலையும் செலவு பண்ணுறான், எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு செலவு பண்ணுறான், இல்லை மந்திரி விலைக்கு வாங்கி தருவான், சும்மா சாவ போகிறவனெல்லாம் விலைக்கு வாங்குறதுக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இப்போ பல ஆயிரம் கோடி ரூபாய் பல்வேறு வழிகளில் மிரட்டி வாங்கப்பட்டிருக்குது. அதுதான் வந்து யதார்த்தம். இப்போ இதில் பெருமளவு வந்து இதை வந்து இந்த தொகையை வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது முழுக்க இதற்கு உடந்தையாக இருந்த ரிசர்வ் பேங்க் இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் உண்மையிலே கைது செய்யப்பட்டிருக்கணும். உச்சநீதிமன்றம் இதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் கையாளுது. கடைசி கட்டத்தில் இது இந்த தேர்தல் பத்திரம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து என்று சொன்னால், அரசியல் சட்டத்திற்கு புறம்பான ஒரு பத்திரத்தின் மூலம் யாரெல்லாம் நிதியை பெற்றார்களோ அத்தனை நிதியும் கவர்மெண்ட்டை ஒப்படைன்னு சொல்லிக்கணும். இதில் பெரிய அக்கப்போர் என்னென்னா, அந்த மார்ட்டின்ட்டேருந்து வாங்கிக்கிறாங்க இல்லையா, அது வந்து அவனுடைய 1 ஆண்டு லாபத்தை போல 6 மடங்கு அவர்கிட்டேருந்து வசூல் பண்ண, அவருடைய கம்பெனிகளுடைய 1 ஆண்டு லாபத்தை போல 6 மடங்கு வசூல் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து இந்த முறைகேட்டுக்கு துணை போன இந்த முறைகேடை இவரை வச்சு செய்யணுங்கிறத ஏற்கனவே பிஜேபி முடிவு பண்ணிட்டு, அதனால தான் அதுக்கு எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க, பதவி நீட்டிப்பும் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவனுடைய தலைவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. 2வது, இந்த நீதிமன்றம் அணுகுறது கொஞ்சம் முன்ன பண்ண தான். இப்போ நீதிமன்றம் உண்மையிலே சொல்ல போனால் இந்த பணத்தை எல்லாம் திருப்பி ஒப்படைன்னு சொல்லியிருக்கணும். ஓகே, இப்போ இறுதி கேள்வியா, ஒரு புறம் வந்து தேர்தலில் வாக்களிங்க அப்படின்னு மக்கள் அதிகாரம் சொல்லுது, தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு இருந்த அமைப்பு. ஆனால் இன்னொரு புறம் வந்து இவிஎம்ல பிரச்சனை இருக்குது, தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக நடந்துக்கல, தேர்தலே நேர்மையாக நடக்காது அப்படின்ற இந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் சொல்லுது. மக்களுக்கு என்னதான் சொல்ல வரீங்க தேர்தலில் மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம், அது அதாவது இந்த கேள்வி முக்கியமான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே போல் இந்த தருணத்தில் வந்து இதை பற்றி நான் புரிந்து கொள்வதும் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. இப்போ இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லா நிறுவனங்களையும் அவன் கைக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் தேர்தல் 100க்கு 100 உத்தரவாதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஓட்டு போடுன்னு சொல்கிறீங்களே, இதனால் என்ன ஆகும்?
என்பதனுடைய ஒரு அடிப்படையான கேள்வி. அது ஒரு முரண்பாடான விஷயமாகவும் நம்ம மக்களுக்கு தெரியும். அப்போது இப்போ நமக்கு வந்து இப்போ தேர்தல்னு ஒன்று வந்துருச்சு. இந்த தேர்தலில் பிஜேபியை தோற்கடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு அடிப்படையான தேவையாகவும் மாறிடுது. அவங்க எவ்வளவு தான் வந்து பித்தலாட்டங்களில் ஈடுபட்டாலும் இந்த பித்தலாட்டங்களில் வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், இந்த அதிகார வர்க்கத்திற்கு ஒரு குறைந்தபட்சம் நாம் ஒரு கடுமையான வந்து எதிர்ப்பை வந்து காட்டணும். எப்பா இது வந்து போச்சுன்னு சொன்னால் ஒரு அடுத்த கட்டமாக ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி வரணும்னு சொன்னால் நாம் இந்த விஷயங்களையெல்லாம் அம்பலப்படுத்துகின்ற அதே நேரத்தில் ஒரு பெரிய மக்கள் எழுச்சியும் நாம் வந்து கட்டியமைக்காமல் அதை வந்து செய்ய முடியாது. இப்போது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு பிஜேபியினுடைய எல்லா தில்லுமுல்களையும் அம்பலப்படுத்தி இது எவ்வளோ ஒரு ஆபத்தான கட்சிங்கிறத அம்பலப்படுத்தி வாக்களிக்கிறதுக்கு மக்களை மேலும் உற்சாகப்படுத்தி நீங்கள் வந்து எல்லாரும் போய் போடுங்கன்னு சொல்ல வைக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமானது தான். இப்போ அவன் 400 தொகுதிகளில் ஜெயிப்போம் அந்த அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 25% ஓட்டு வாங்குவோன்றார் அண்ணாமலை. ஆமாம், அதெல்லாம் நீ ஓட்டு வாங்கலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டு வாங்கணும்னு வாங்கிக்கலாம்ல. ஆமாம் ஆமாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 200க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வாங்கியிருக்காங்க. எந்த ஒரு ஒரே எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் கூட வந்து ஆட்சி அமைக்க முடியுது. இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பெரிய கட்சியாக இருந்த 2 கட்சியை காலி பண்ணிட்டே வந்து அங்கே மீண்டும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதனால் காசை கொடுத்து இந்த ஓட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, எம்எல்ஏக்கள் எம்பிக்களே வந்து விலைக்கு வாங்கிட முடியுங்கிற அளவுக்கு அந்த நிலைமை இருக்குது. அப்போது இதில் ஒரு விஷயம், நேற்று ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடந்தது, நீ கூட பார்த்துருப்பீங்க. அதோட மருதையன் பேசினது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். இப்போ இப்படி ஒரு தேர்தலில் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு நபர் நாம் எதற்காக ஓட்டு போட்டோமோ அந்த நோக்கத்திற்கு மாறாக இன்னொரு கட்சி காசு வாங்கிட்டு தாவறான்னு சொன்னால் அந்த மாதிரி நபரை பற்றி மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா எம்எல்ஏ விட முற்றுகை அது முற்றுகை எல்லாம் பண்ணுறான்ல. ஏன்னா நான் உனக்கு போட்டேன், இந்த கட்சிங்கிறதுனால உனக்கு போட்டேன், நீ அந்த கட்சி போனில்ல, நீ முதல்ல வந்து அந்த ராஜினாமா பண்ணுன்னு ஒரு மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைந்து அதுபோல் தவறு செய்கின்றவர்களை தண்டிக்கின்ற ஒரு ஜனநாயக பண்பு நம்ம சமூகத்தில் வளரத்தான் வந்து இந்த மாதிரி முறைகேடுகள் நம்ம குறைக்க முடியுமே தவிர இது உடனடியாக வந்து பண்ண முடியாது. அப்போது இது ஒரு கடுமையான வந்து மக்கள் போராட்டங்கள், மக்கள் எழுச்சிகளை நாம் கட்டியமைக்க வேண்டியது. இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் மூலமாக பாசிசத்தை வீழ்த்த விட முடியும் என்று சொல்லுகிறார்கள். யாரும் சொல்லலை, நாமளும் சொல்லலை. இப்போது இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற பொதுவான வந்து சமூக செயல்பாட்டாளர்கள் மருதையன் போன்றவர்களோட யாரும் அப்படி சொல்லலை. இது ஒரு பக்கம்தான். இது வந்து ஓட்டு போடுறதுங்கிறது அதிகபட்சமாக நாம் இந்த தேர்தலில் நாம் வந்து இந்தியா கூட்டணியை வந்து வெற்றி பெற செய்வதற்கான முயற்சிகளை நம்ம வந்து செய்யணும். அதே நேரத்தில் இது மாதிரி தவறுகள் நடப்பதற்கு எதிரான வந்து ஒரு மக்கள் போராட்டத்தையும் வந்து கட்டி அமைக்கணுங்கிறது தான் நம்ம வந்து முக்கியமான. அப்போ மேலும் மேலும் எந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு, மக்கள் போராட்டங்கள், தவறுகளுக்கு எதிரான வந்து கோபம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ சமூகத்தில் நம்ம உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு தான் போகணும். இதில் வந்து பெரிய அளவுக்கு தேர்தலில் நிற்கக்கூடிய பெரிய கட்சிகள் அந்த மாதிரி ஒரு முனைப்பை காட்டுறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நாம் சந்திச்சிருக்கிற இவ்வளவு நெருக்கடிகள், அடக்குமுறைகளுக்கு தாண்டியும் நாம் இன்னும் அதை பற்றி சிந்திக்கலைன்னா அது எதிர்காலம் ரொம்ப சிக்கலுக்குள்ளானதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் தேர்தலில் வந்து ஓட்டு போடுவதற்கு நாம் அதிகபட்சமாக, ஏன்னா நிறைய பொய்களை பரப்புகிறான். இப்போ பிஜேபி வந்து எல்லா இடங்கள்லையுமே நிறைய பொய்களை பரப்பி மக்களை குழப்புவது. இப்போ இந்த இவ்வளோ பெரிய திருட்டு நடந்திருக்குன்னு சொன்னோம் உடனே சிஏஏ வந்து கொண்டு வர்றாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறான். இப்படி மக்களை திசை திருப்புகிற வேற பொய் செய்திகளை பரப்புவது, நிர்மலா சீதாராமன் மாதிரி. இந்த மாதிரி சூழ்நிலையில் மக்கள் மேலும் மேலும் விழிப்புணர்வு அடைவது என்று சொன்னால் நம்மை போன்ற அமைப்புகள் அல்லது சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக சக்திகள், இவர்களெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் நிறைய வேலை செய்யணும். ஒரு மக்கள் எழுச்சிக்கு நம்ம வந்து ஒன்றும் ஆனால் இலங்கையில் சின்ன நாடு தான், நம்மளோட பெரிய விழிப்புணர்வு பெற்ற நாடுன்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தபோது மொத்த நாடுமே கொந்தளித்து வந்து அந்த அதிபர்களே நாட்டை விட்டு ஓடினாங்க. அந்த அளவுக்கு துரத்த வேண்டிய அளவுக்கு கொடுமைகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் நடக்குதுங்கிற புரிதலே இல்லாமல் ஒரு சமூகம் இருக்குன்னா அதுதான் நமக்கு ரொம்ப பிரச்சனைக்குரியதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட வந்து மக்கள் எழுச்சிகளை கட்டியமைப்பது, மக்கள் கோபம் மேலும் மேலும் எந்த அளவுக்கு வெளிப்படுதோ அந்த அளவுக்கு தான் அதிகார வர்க்கமும் அப்போ கொஞ்சமாவது நம்ம நேர்மையாக நடக்கணுங்கிற நிலைமைக்கு வருவாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் நேர்மையாக நடப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மேலும் மேலும் விழிப்புணர்வு அடைய வேண்டும். நம்ம வந்து தவறுகளுக்கு எதிரான போராட்டத்தை நாம் அதிகமாக கட்டியமைக்க வேண்டும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.